வணக்கம், நான் டாக்டர் ரெட்வின். இந்த வீடியோவில் நம்ம டிஎம்ஜேவை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உணவுப் பொருட்களில் தேவையான சத்தான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, எங்களோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட உணவுப் பொருட்களில் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நம்ம டிஎம்ஜே பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளமே என்னென்னா, வாய் திறக்கிறதும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதும் ரொம்பவே கஷ்டமாயிருது. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட சாப்பாடை ரொம்பவே கம்மி பண்ணிடுறாங்க. எனக்கு எது சாப்பிட்டாலும் எனக்கு வாய் வலிக்க ஆரம்பிக்குது, என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல, அதனாலே நான் நிறைய விஷயங்களை சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி கம்மி பண்ணும்போது தற்காலிகமாக அவங்களுக்கு அந்த வாய் அசைக்காதனால கொஞ்சம் வலி குறைஞ்சாலுமே நாள் போக போக என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சத்தான உணவு நிறைய போகாதனால அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாகி அதனாலேயும் இந்த டிஎம்ஜே பிரச்சனை அதிகமாகலாம். அது நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் டிஎம்ஜே பிரச்சனைனால கஷ்டப்படுறீங்க, இல்லை உங்கள் உடம்புல நிறைய வலி இருக்குது, வீக்கம் வருது, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இதை மாதிரி நான் சொல்ல போகிற உணவுப் பொருட்களை நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வலி வீக்கத்திலேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு வகைகளில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை இது எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம பாடியில் இருக்கிற எலும்பு, மசில்ஸ், இல்லை லிகமெண்ட்ஸ், இல்லை வேறு எந்த செல்கள் ஆகட்டும், எல்லாமே ப்ரோட்டீனால் தான் மெயினாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் ப்ரோட்டீன்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம டிஎம்ஜே பிரச்சனைனால இருக்கும், அதனால் நம்மளால் பெருசாக சாப்பிட முடியாட்டாலும் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பருப்பு வகைகளை நல்லாவே வேக வச்சு ரொம்ப சாஃப்ட் ஆக்கிட்டு நம்ம அதை ஃபுட்டில் ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன் எப்போவுமே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ இந்த டிஎம்ஜே பிரச்சனையில் இந்த உணவுப் பொருட்களை எடுக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அந்த உணவுப் பொருட்களை ரொம்ப கட்டியாக இருக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதனால் அந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அதை நல்லா வேக வச்சு சாஃப்ட் ஆக்கி ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம சாப்பாடு கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடியது. அது எல்லா பருப்பு வகைகளையும் இருக்குது, அதனால் நீங்கள் அதை ரெகுலராக எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பருப்பு வகைகளில் மட்டும் இல்லாமல் அது முட்டையிலையும் வேறு சில விஷயங்கள்லேயும் கூடுதலாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ சிக்கன்லேயும் அது கூடுதலாக இருந்துகிட்ருக்கு, இல்லை காய்கறிகளில், இது மாதிரி நிறைய விஷயங்களில் அது ப்ரோட்டீன் கூடுதலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயம் அதில் கிடச்சிடும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இந்த கால்சியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எலும்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நார்மலாகவே நம்ம குடிக்கக்கூடிய அந்த பால் வகைகளாகட்டும், இல்லை டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம கூடுதலாக எடுத்தாலும் நம்ம பாடிக்கு தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ கால்சியம் நமக்கு கரெக்டான அளவு இருந்தால் தான் நம்மளோட எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா நமக்கு எலும்பு ரொம்ப வீக்காகி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வலுவிழந்து காணப்படுற ஒரு ஸ்டேஜ் வரும், அதிலிருந்தும் நமக்கு வலி வரலாம். ஸோ டிஎம்ஜே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எலும்பு வீக்காக இருக்குது அப்படின்னா டிஎம்ஜே பிரச்சனை இன்னமும் பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கால்சியமையும் நீங்கள் கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இந்த பால் குடிக்கிறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுக்கிறத ரெகுலராக நீங்கள் பார்த்து மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த கால்சியம் நம்ம உடம்புல இருக்கணும், நமக்கு தேவையான அளவு கால்சியம் நம்ம பால் குடிச்சிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் நம்ம பாடி வீக்காக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கலாம். விட்டமின் டின்னு சொல்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடலாம் வேண்டாம். நம்மளை வெளியே போய் வெயிலில் இருந்தாலே நம்மளுக்கு சூரிய ஒளி நம்ம மேலே பட்டு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த விட்டமின் டியை க்ரியேட் பண்ணிடும். ஸோ விட்டமின் டி கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்ம பாடியில் கால்சியம் இருந்தாலும் அதை நம்மளோட குடல் பகுதியிலிருந்து அப்சர்வ் பண்ணி மற்ற எலும்புக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த விட்டமின் டியால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு தேவைனால விட்டமின் டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ விட்டமின் டி இருந்தால் தான் நம்மளுக்கு கால்சியமையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஸோ விட்டமின் டியும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் கொஞ்சம் சன்ரைஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல சூரிய ஒளி படுற மாதிரி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது நம்மளோட இந்த கடலை வகைகளும் மற்றும் இந்த விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில விதைகள்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை அது சம்மந்தப்பட்ட எண்ணெய், இது மாதிரி இதெல்லாம் நம்ம கூடுதலாக எடுக்கும்போது நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயமான நம்ம ஜிங்க், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயமும் நமக்கு
கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த ஜிங்க், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது நம்ம மசில்ஸ்க்கும் நம்ம பாடிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு எப்பெல்லாம் மெக்னீஷியம் நம்ம உடம்புல குறையுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு திடீர்னு மசில்ஸ் வந்து சுளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன், திடீர்னு என் காலில் வந்து எனக்கு சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது என் கால் வலிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெக்னீஷியம் குறைபாடுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஜிங்க் சில ஹார்மோன்களை கரெக்டான அளவில் செக்ரீட் பண்ண வைக்கிறனால நம்மளோட மசில்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஜிங்க், மெக்னீஷியம் மற்றும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த கடலை வகைகளும் இந்த சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வசதிகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த நான் சொன்ன மாதிரி நட்ஸ் வகைகளை எடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபிஷ், சால்மன் ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீன் வகைகள்லையும் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆயிலாக இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக நீங்கள் ஃபிஷ் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா அது எந்த ஒரு விஷயம் பிடிக்குமோ அதை நீங்கள் கூடுதலாக எடுக்கும்போது இது மூணுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் யூஸ்வலாகவே நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸாக கூட எடுப்பாங்க. ஸோ இது நம்ம நிறைய டேப்லெட்ஸாக எடுக்க ட்ரை பண்ணாமல் நம்ம சாப்பாட்டிலே அதை எடுக்கும்போது நமக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்களெல்லாம் நேச்சுரலாகவே நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எப்போவுமே பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டில் போடக்கூடிய மஞ்சள்னு சொல்கிற விஷயந்தான். இந்த மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது கேன்சர் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸை சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை மாதிரியே இந்த மஞ்சளுக்கு இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதாவது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீக்கத்தெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு, அதே மாதிரி இந்த மஞ்சளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த டிஎம்ஜே பிரச்சனைனால வரக்கூடிய வலியெல்லாம் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கொஞ்சம் இதமாக அதை சூதனிங் ஆக்கிறதுக்கான தன்மை ஈஸியாகவே அதில் இருந்துகிட்ருக்கு டர்மரிக்கில். ஸோ அதனால் நம்ம சாப்பாடு பொருளில் நம்ம டர்மரிக்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் ரெகுலராக ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த வலி வீக்கத்திலிருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மஞ்சளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் காமனாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள் எல்லாமே, எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ அதில் இந்த கீரை வகைகள் எல்லாமே நம்ம அதிகமாக சாப்பிடும் போது நமக்கு தேவையான இரும்பு சத்து, நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸுமே அதில் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இது இன்னொரு வகையில் எதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்மளுக்கு இப்போ டிஎம்ஜே பிரச்சனைனால நம்மளால் ரொம்ப வாய் திறக்க முடியலை, நம்மளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காய்கறிகளை, விதவிதமான காய்கறிகளை எடுத்து எல்லாத்தையுமே வேக வச்சு நல்ல சாஃப்ட் ஆக்கிட்டு நீங்கள் அதை மட்டுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எனர்ஜி எப்போவுமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வலு இழந்து காணப்படாமல் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னாலும் இந்த காய்கறிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் கூடுதலாக நீங்கள் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டிஎம்ஜி பிரச்சனை ரொம்ப அதிகமாகாமல் நம்மளால் ஈஸியாகவே அவாய்ட் பண்ண முடியும். அதை மாதிரி ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த பழ வகைகள் எல்லாமே. எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்மளுக்கு ஒரு விதத்தில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இது ரெண்டுமே நான் மெயினாக சொல்கிறது காரணம் என்னென்னா, நிறைய டிஎம்ஜே பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியலன்னா அவங்க வெறும் கஞ்சி தான் குடிக்கிறேன், எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளஸ் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ அவங்க காலையில் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த கேப்பில் இந்த 8:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அவங்களுக்கு கூடுதலாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா டிஎம்ஜே பேஷண்ட்ஸுக்குமே அந்த டைஜஷன்றது சம்டைம்ஸ் கூடுதலாக இருக்கும். அவங்களால ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, உடனே அவங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிரும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு 10 மணிக்கெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா அந்த 2 உணவு இடைவேளைக்கும் நடுவுலையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது தான் இந்த ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஏதாவது பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஒரு பழம் ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லைனா கிரேப்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க, இதை மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயங்களை கூட ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வலி ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ், எப்போவுமே ஒரு வலியோடு தான் இருக்கேன், அதை வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு 10 to 15% ஈஸியாகவே குறைக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஃப்ரூட்ஸையும் ரெகுலராக இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதையும் நீங்கள் கூடுதலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
ஸோ இதுவரை நம்ம ரொம்ப முக்கியமான உணவுப் பொருட்களையும் அதில் இருக்கிற என்ன சத்து இருக்குது, அதனால என்ன பயன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூடுதலாக கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்ஸுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பதப்படுத்தின ஃபுட்ஸ், இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்தையும் கொஞ்சம் நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே வீட்டில் செய்கிற சாப்பாடுகளை ப்ளஸ் நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு கடையிலேருந்து பேக்ட் ஐட்டம்ஸை நீங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஜூஸஸ் குடிக்கணும், நிறைய ஜூஸ் குடிங்க அப்படின்லாம் சொல்லும் போதும் நிறைய பேர் இந்த ரெடிமேடாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ட் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக இருக்கிறத மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பெயின், இந்த வீக்கத்தில் இருந்தெல்லாம், இந்த டிஎம்ஜே வலியிலிருந்தெல்லாம் வெளியே வரதுக்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த டிஎம்ஜே பிரச்சனை வந்து அதனால் உங்களோட ஆரோக்கியம் குறைஞ்சு அதனால் வேறு பிரச்சனை போகாமல் நீங்கள் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை எப்போவுமே நீங்கள் சாப்பிட்றது பல வகையிலையும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிஎம்ஜே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட டயட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை சாப்பிட்டு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருங்க. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களோட டிஎம்ஜே பிரச்சனையும் நம்ம சீக்கிரமாக சரி பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா டிஎம்ஜே பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக பில்டப் ஆகிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மேலும் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, டிஎம்ஜேனால ரொம்ப நாளாகவே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தயங்காமல் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை வந்து எப்போ வேணாலும் வந்து பாருங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும். தேங்க்யூ.